ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்னன்னா வந்துட்டு எடாட். போன எடாட் சாப்டர்ல வந்துட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு அந்த பிராத்தலை வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பால. அங்கதான் வந்திருக்காங்க. அங்க வந்ததும் வந்துட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு ஒரு பொண்ணு கருப்பா அழகா இருக்கா, அவ கூட வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கான். நெட்டோட இன்னொரு ஆள் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அதை வந்து ஜோரி வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப நெட் வந்து அங்க இருந்து வந்துட்டு நம்ம வந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு, கிளம்பலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு ஜோரி வந்துட்டு நான் வந்து குதிரையை வந்துட்டு ரெடி பண்றேன் மயிலாடு அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு அவன் பேசிட்டு இருந்த அந்த பொண்ணோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணோட காதுல வந்துட்டு ஏதோ ஒரு ஜோக் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு சிரிக்குது. அதுக்கப்புறம் நெட்டை பார்த்து நம்ம எதுக்கு இங்க வந்தோம், உங்களுக்கு ஏதாச்சும் இங்க வேணுமா, இல்ல கிங்கோட வேலையா வந்துட்டு இங்க வந்தோமா, எல்லாரும் வந்து சொல்லுவாங்க கிங்குக்கு என்ன கனவு இருக்கோ அதுதான் வந்துட்டு ஹேண்டுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓ அப்படின்னா வந்துட்டு அதுக்குதான் இங்க வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு நெட்டை வந்து கலாய்ச்சிட்டு இருக்கான். அதுக்கு நெட்டு வந்துட்டு, லார்ட் பெலிஷ், நீங்க வந்துட்டு ஓவரா வந்துட்டு பேசுறீங்க. நீங்க பண்ண உதவி வந்துட்டு நான் எப்பவுமே வந்துட்டு மறக்க மாட்டேன். நீங்க மட்டும் இல்லைன்னா வந்துட்டு இந்த பிராத்துல வந்து கண்டுபிடிக்க பல வருஷம் வந்துட்டு ஆயிருக்கும். அதுக்குன்னு வந்துட்டு நீங்க கலாய்ச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நான் வந்து கிங்கோட ஹேண்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்துட்டு சொல்றாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு, என்னையா நீ எது சொன்னாலும் வந்துட்டு முறைச்சிட்டே இருக்க அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜோரியும் வந்துட்டு குதிரையை வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டான். அப்ப கரெக்டா வந்துட்டு மழையும் வந்துட்டு பெய்யுது. எல்லாருமே வந்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்து கிளம்புறாங்க. அப்ப ஜோரி வந்துட்டு கேக்குறான், நம்ம இப்ப வந்து திரும்ப வந்து கோட்டைக்கு போறோமா அப்படின்னு வந்து கேக்குறான். அதுக்கு நெட் வந்துட்டு ஆமா அப்படின்னு வந்து தலையாட்டுறாரு. இப்ப இவங்க போனாங்களே அந்த பிராத்தல் பேர் வந்து ஜட்டாயா. அப்ப லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு சொல்றான், இந்த ஜட்டாயா வந்துட்டு நான் வாங்கலான் இருக்கேன். கப்பல்ல இன்வெஸ்ட் பண்றதை விட வந்துட்டு பிராத்தல்ல இன்வெஸ்ட் பண்றது வந்துட்டு லாபம் தான். எப்பவுமே வந்துட்டு பொண்ணுங்க வந்துட்டு முழுக மாட்டாங்க. கப்பல் ஓட்டுறவனே வந்தா கூட வந்துட்டு இங்க காசு கொடுத்துட்டு தான் வந்துட்டு உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கு சொல்லி அவனே வந்து அந்த ஜோக்குக்கு வந்து சிரிச்சுக்கிறான். அந்த லிட்டில் ஃபிங்கர் பேசுறதெல்லாம் வந்துட்டு நெட் வந்துட்டு காதுல வாங்காம வந்துட்டு இருக்காரு. அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு எதுவும் பேசாம வந்துட்டு அமைதி ஆயிட்டான். அந்த மழை பெய்யறனால வந்துட்டு நெட்டுக்கு வந்துட்டு அவரோட பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு திரும்ப வந்துட்டு இருக்கு. அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. எதை பத்தி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா வந்துட்டு லியானாவுக்கும் ராபர்ட்டுக்கு வந்துட்டு கல்யாணம் முடிவு பண்ணும்போது லியானா வந்து சொல்லியிருப்பா, எப்பவுமே வந்துட்டு ராபர்ட் வந்துட்டு ஒரு பொண்ணு கூட மட்டும் இருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம வந்துட்டு அவருக்கு வந்துட்டு வேர்ல வந்துட்டு ஒரு குழந்தை இருக்குன்னு கூட வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவா. அதை வந்துட்டு நெட்டால வந்துட்டு மறுக்கவும் முடியாது, பொய்யும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த குழந்தைய வந்துட்டு நெட் வந்து தூக்கி வச்சிருந்திருக்காரு. அதனால என்ன சொல்லுவாரு அப்படின்னா வந்துட்டு ராபர்ட் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடிதான் வந்துட்டு அப்படி இருந்தான், கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு அப்படி இருக்க மாட்டான். அவன் வந்துட்டு ரொம்ப நல்லவன், உன்னை வந்துட்டு ஒரு முழு மனதோட வந்துட்டு காதலிப்பான் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதுக்கு லியானா வந்துட்டு சிரிச்சுட்டு, காதல் வந்துட்டு இனிப்பானதான், ஆனா வந்துட்டு அது ஒரு மனுஷனை வந்துட்டு முழுசா வந்துட்டு மாத்தாது அப்படின்னு வந்து சொல்லுவா. அதுக்கப்புறம் வந்துட்டு நெட் வந்துட்டு இன்னைக்கு அந்த பிராத்தல்ல பார்த்தா அந்த பொண்ணை பத்தி வந்து நினைச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப சின்ன பொண்ணா இருந்திருப்பா. அதனால வந்துட்டு நெட் வந்துட்டு அந்த பொண்ணோட வயசு கூட வந்துட்டு கேட்டிருக்க மாட்டாரு. அப்ப அந்த பொண்ணு வந்து சொல்லுவா, என்னோட குழந்தைக்கு வந்துட்டு நான் பாரான்னு வந்து பேர் வச்சிருக்கேன். இவ வந்து பாக்குறதுக்கு வந்துட்டு அவரை மாதிரியே வந்துட்டு இருக்கால, அவரோட மூக்கு அவரோட முடி அப்படின்னு வந்து சொல்லுவா. அதுக்கு நெட் வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட தலையை வந்துட்டு தடவி விடுவாரு. அப்ப நெட்டுக்கு வந்துட்டு ராபர்ட்டோட முதல் குழந்தை பத்தி ஞாபகம் வருது. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கருப்பு கலர்ல வந்துட்டு முடி இருந்திருக்கும். அப்ப அந்த பிராத்தில் இருக்க அந்த பொண்ணு வந்துட்டு சொல்றா, நீங்க வந்து இன்னைக்கு வந்து பார்த்ததை வந்துட்டு அவர்கிட்ட வந்து சொல்லுங்க, இவ வந்து எவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு சொல்றா. அதுக்கு நெட் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு சொல்றேமா அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராமிஸ் பண்ணா வந்துட்டு நெட் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு காப்பாத்துவாரு. ஆனா ராபர்ட் வந்துட்டு அப்படி கிடையாது, அடுத்த செகண்டே வந்துட்டு மறந்துடுவாரு. இதை வந்துட்டு ஒரு சாபமா வந்துட்டு நெட் வந்துட்டு நினைக்கிறாரு. அப்போ வந்துட்டு நெட்டுக்கு வந்துட்டு லியானா சாகும்போது லியானா கிட்ட பண்ண ப்ராமிஸ் வந்துட்டு ஞாபகம் வருது. அதுக்காக வந்துட்டு நெட்டு கொடுத்த விலையையும் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பிராத்தல்ல இருக்க அந்த பொண்ணு வந்துட்டு சொல்றா, நான் அவரை தவிர வந்துட்டு வேற யாரு கூட வந்துட்டு இருந்ததில்ல, சத்தியமா வந்துட்டு சொல்றேன், பை தி ஓல்ட் காட்ஸ் அண்ட் தி நியூ. அந்த சட்டாயம் வந்து சொல்லியிருக்காங்க, என்னால வந்துட்டு 6 மாசம் தான் வந்துட்டு இங்க இருக்க முடியுமாமா, அதுக்குள்ள வந்துட்டு அவர் வருவாருன்னு வந்துட்டு நான் நம்பிட்டு இருக்கேன். நீங்க வந்து அவர்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. எனக்கு வந்துட்டு எந்த நகையும் வேணாம், எதுவும் வேணாம், அவர் மட்டும் வந்தா போதும். அவர் எப்பவுமே வந்துட்டு என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு சொல்றா. அதுக்கு நெட் வந்துட்டு, நல்லா பாத்துக்கிட்டாரா, சரி சரி கண்டிப்பா வந்துட்டு நான் அவர்கிட்ட வந்துட்டு சொல்றேன், பாரா வந்துட்டு நல்லா பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு சிரிப்பா. அவ சிரிக்கிறத பார்க்கும்போது வந்துட்டு நெட்டுக்கு வந்துட்டு சோகமா இருந்திருக்கும். மழை வந்துட்டு நிக்காம வந்துட்டு இன்னும் பேஞ்சிட்டு தான் இருக்கு. அப்போது வந்துட்டு நெட்டு கண்ணு முன்னாடி வந்துட்டு ஜான்ஸ்னோட மூஞ்சி வந்து வந்துட்டு போகுது. அதை பார்க்கும்போது வந்துட்டு நெட்டுக்கு வந்து இன்னும் சோகமா இருக்கு. ஏன் தான் இந்த கடவுள் வந்துட்டு இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இவ்வளவு வந்துட்டு காயப்படுத்துறாரோ, ஏன் வந்துட்டு இந்த ஆணுக்கெல்லாம் வந்துட்டு இவ்வளவு லஸ்ட் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு லார்ட் பெலிஷ பார்த்து, உங்களுக்கு வந்துட்டு ராபர்ட்டோட பாஸ்டர் பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு,
எனக்கு வந்துட்டு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு அவருக்கு வந்துட்டு உங்களை விட வந்துட்டு அதிகமா இருக்குன்னு வந்து தெரியும் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு நெட் வந்துட்டு எத்தனை அப்படின்னு வந்துட்டு கேக்குறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு அதை பத்தி உங்களுக்கு வந்துட்டு என்ன, அவர் வந்துட்டு நிறைய பேர் கூட இருந்திருக்காரு, அதுல சில பேருக்கு வந்துட்டு குழந்தை வந்து பிறந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஸ்டோமன்ல வந்துட்டு ஒரு பையன் வந்து வளர்ந்துட்டு இருக்கான். அவனோட அம்மா வந்துட்டு ஃப்ளோரண்ட். இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஸ்டானிஸ்க்கு வந்துட்டு கல்யாணம். அப்போ ஸ்டானிஸ் கல்யாணம் முடிஞ்சு ஸ்டானிஸும் அவரோட ஒய்ஃப் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு ராபர்ட் வந்துட்டு ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ரென்லி வந்துட்டு சொன்னான். இதை நடிக்கும் போது வந்துட்டு ஸ்டானிஸ்க்கு வந்துட்டு ரொம்ப கேவலமா இருந்துச்சான். அதுக்கப்புறம் அந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ரென்லிட்ட கொடுத்து வந்துட்டு வழக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ்டரிலாக்கு போகும்போது அங்க வந்துட்டு வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு 2 ட்வின்ஸ் வந்து பிறந்துச்சாமா. ஆனா வந்துட்டு அந்த ட்வின்ஸ் வந்துட்டு செர்சி வந்து கொன்னுட்டதாகவும் அந்த பொண்ணை வந்துட்டு அடிமையை வந்துட்டு வித்துட்டதாகவும் வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு சொல்றான். அதுக்கு நெட் வந்துட்டு இந்த மாதிரி கதையெல்லாம் வந்துட்டு எல்லா லாடுக்குமே தான் வந்துட்டு இருக்கும். ஆனா வந்துட்டு செர்சி இதை வந்துட்டு பண்ணான்னு சொல்றது வந்துட்டு நம்ப முடியற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஆனா இதை பண்றதுக்கு வந்துட்டு கிங் வந்துட்டு அனுமதிச்சாரா? எனக்கு தெரிஞ்ச கிங் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பண்ண மாட்டாரு. ஆமா சரி, எதுக்கு வந்து திடீர்னு வந்துட்டு ஜான் ஆரினுக்கு வந்துட்டு இந்த பாஸ்டர் சில்ட்ரன் மேலலாம் வந்துட்டு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு லிட்டில் ஃபிங்கரை பார்த்து வந்து கேக்குறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு அவர் வந்துட்டு கிங்கோட ஹேண்டா இருந்தாரு, ஒருவேளை வந்துட்டு கிங் வந்துட்டு சொல்லியிருக்கலாம், அவரோட குழந்தைங்களை வந்துட்டு ஒழுங்கா பாத்துக்க வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு சொல்றான். ஆனா இதை கேட்கும் போது வந்துட்டு நெட்டுக்கு வந்துட்டு இந்த பதில் வந்துட்டு கரெக்டா இருக்க மாதிரி வந்துட்டு தெரியல. அதனால எதுக்கு அப்ப ஜான் ஆரின் வந்துட்டு இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேக்குறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு சிரிச்சுட்டே, ஒருவேளை வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி எல்லா பாஸ்டர்ஸ் வந்து தெரிஞ்சனால வந்துட்டு இவர் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து சொல்லிடுவாருன்ற பயத்துல வந்துட்டு அவர் அமைதிப்படுத்துறதுக்காக வந்துட்டு போட்டு தள்ளியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு சொல்றான். இதுக்கு வந்துட்டு நெட்டிக்கிட்ட வந்துட்டு பதில் கிடையாது. லிட்டில் ஃபிங்கரை பார்த்து முறைக்க மட்டும் வந்து செய்யறாரு. இத்தனை வருஷத்துல வந்துட்டு நெட் வந்துட்டு இப்பதான் வந்துட்டு ரேகார் டார்கெரியன் பத்தி வந்து நினைச்சு பாக்குறாரு. இது வரைக்கும் வந்துட்டு ரேகார் வந்துட்டு பிராத்தல் பக்கத்துல வந்துட்டு போயிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா அவர் போனதே வந்துட்டு கிடையாது அப்படின்றது வந்து நெட்டுக்கு வந்துட்டு தெரியுது. மழை வந்துட்டு இன்னமும் வந்துட்டு நிக்காம பேஞ்சிட்டு தான் இருக்கு. அப்ப ஜோரி வந்துட்டு மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறான். என்னன்னு பார்த்தா வீரர்கள் வந்துட்டு அங்க வந்து நிக்கிறாங்க. அவங்களோட ஹெல்மெட்ல வந்துட்டு சிங்கம் சிம்பிள் இருக்கு. நெட்டுக்கு வந்துட்டு எத்தனை பேர் நிக்கிறாங்கலாம் வந்துட்டு என்றதுக்கு வந்துட்டு டைம் இல்லை. அப்போது வந்துட்டு நெட்டோட இன்னொரு ஆள் வந்துட்டு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்துறான். திரும்பி பார்த்தா பின்னாடி வந்துட்டு வீரர்கள் வந்து நிக்கிறாங்க. உடனே ஜோரி வந்துட்டு வழியை விடுறீங்களா இல்ல சாகுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேக்குறான். அப்ப அந்த படையோட தலைவன் வந்துட்டு ஓனாயெல்லாம் வந்துட்டு ரொம்ப கொலைக்குது, ஏன்னா இத்தனை பேர் தான் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இதுக்கு என்ன அர்த்தம், இவர் வந்துட்டு ஹேண்ட் ஆஃப் த கிங் அப்படின்னு வந்துட்டு சொல்றான். இப்ப நெட்டு கூட வந்துட்டு நெட்டோட வீரர்கள் வந்துட்டு 3 பேர் தான் வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த தலைவன் வந்துட்டு இவர் வந்துட்டு ஹேண்ட் ஆஃப் த கிங்க இருந்தாரு, இப்போ ஒண்ணும் கிடையாது, உண்மையை சொல்ல போனா வந்துட்டு இவர் இப்ப என்னன்னே வந்துட்டு தெரியாது அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு லானிஸ்டர் இது வந்துட்டு ஒரு முட்டாள்தனம், எங்களை வந்துட்டு போக விடு, நாங்க வந்து கோட்டைக்கு வந்து போயிட்டு இருக்கோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு கேக்குறான். அதுக்கு நெட்டு வந்துட்டு அமைதியா வந்துட்டு அவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுது அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு ஜெய்மி வந்து சிரிச்சுட்டே, ஆமா எனக்கு நல்லாவே வந்து தெரியும், நான் வந்து என்னோட தம்பி வந்து தேடிட்டு இருக்கேன், அவனை வந்துட்டு ஞாபகம் இருக்கா, என் கூட வந்துட்டு விண்டர்ஃபெல்லுக்கு கூட வந்து வந்திருந்தான், கண்ணு கூட வந்துட்டு வித்தியாசமா இருக்கும், ஒண்ணு வந்துட்டு பச்சை கலர்ல இன்னொன்னு வந்துட்டு கருப்பு கலர்ல வந்துட்டு இருக்கும், குட்டையா கூட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேக்குறான். அந்த படையோட தலைவன் வந்துட்டு ஜெய்மி லானிஸ்டர் தான். அதுக்கு நெட்டு வந்துட்டு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு ஜெய்மி லானிஸ்டர் வந்துட்டு அவன் வர்ற வழியில வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஏதோ பிரச்சனையாமா, என்னோட அப்பா வந்துட்டு அதை நினைச்சு சோகத்துல வந்துட்டு இருக்காரு, உங்களுக்கு ஏதாச்சும் அதை பத்தி தெரியுமா, என்னோட தம்பி வந்துட்டு யார் அட்டாக் பண்ணாங்கன்னு வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்மி வந்துட்டு கேக்குறான். அதுக்கு நெட்டு வந்துட்டு நான் தான் வந்துட்டு உன்னோட தம்பியை வந்துட்டு கைது பண்ணி வச்சிருக்கேன், அவன் பண்ண குற்றத்துக்கு வந்துட்டு அவன் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்துட்டு சொல்றாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ஜெய்மி லானிஸ்டர் வந்துட்டு அவனோட வாள் எடுத்து என்னோட சண்டைக்கு வா லார்ட் எடார்ட், உன்னை வந்துட்டு அந்த ஏரிஸை கொன்ன மாதிரி கொன்னு இருக்கலாம் தான், இருந்தாலும் அதெல்லாம் வேணாம், என்னோட சண்டை போட்டு வந்துட்டு சாவு அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் வந்துட்டு லிட்டில் ஃபிங்கரை பார்த்து லார்ட் பைலிஷ், என்னோட காஸ்ட்லியான சட்டையில வந்துட்டு ரத்த படியக்கூடாதுன்னு வந்து நினைக்கிறேன், கொஞ்சம் ஒதுங்கிக்கிறீங்களா அப்படின்னு வந்து சொல்றான். உடனே லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு நெட்டுக்கிட்ட வந்துட்டு நான் போய் சிட்டி வாட்சை வந்து கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டு கிளம்புறான். லானிஸ்டரோட ஆட்கள் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு வழி விடுறாங்க. அப்ப நெட்டோட ஆட்கள் வந்துட்டு வாழை எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. ஆனா நெட்டோட ஆட்கள் வந்துட்டு 3 பேர் தான் இருக்காங்க. லானிஸ்டரோட ஆட்கள் வந்துட்டு 20 பேர் வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு மக்கள் வந்துட்டு இருக்காங்க. மழை பெய்யறனால வந்துட்டு வீட்டுக்குள்ள இருந்து ஜன்னல் வழியாவும் கதவு வழியாவும் வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆனா யாருமே வந்துட்டு அதை வந்து தடுக்கல.
ஜெய்மி வந்துட்டு குதிரையில வந்துட்டு இருக்கான். ஆனா அவனோட வீரர்கள் வந்துட்டு கீழே தான் வந்து நிக்கிறாங்க. கையில வந்துட்டு ஈட்டி இருக்கு, வாள் இருக்கு. அப்ப நெட்டு வந்துட்டு ஜெய்மியை பார்த்து வந்துட்டு என்னை வந்துட்டு கொல்லு, அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்லின் வந்துட்டு டீரினை வந்துட்டு கொன்றுவா அப்படின்னு வந்து நெட்டு வந்துட்டு சொல்றாரு. அதுக்கு ஜெய்மி லானிஸ்டர் வந்துட்டு நெட்டோட நெஞ்சில வந்துட்டு கத்திய வச்சு நோண்டிட்டு, ஓ அவ வந்து அது பண்ணிருவாளா, கேட்லின் டல்லி ஆஃப் ரிவரன் அவ வந்து ஒரு கைதியை வந்துட்டு கொன்னுருவாளா, எனக்கு தெரிஞ்சு மாட்டான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்துட்டு என் தம்பியோட உயிரோட நான் விளையாட வந்துட்டு விரும்பல. நான் வந்து உன்னை வந்து விட்டுடுறேன். நீ போயிட்டு ராபர்ட் கிட்ட வந்துட்டு நான் உன்னை எப்படி பயமுறுத்தினேன்னு வந்து சொல்லு. ஆனா அவர் வந்துட்டு அதை பத்தி கவலைப்படுவாரான்னு வந்து எனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவனோட கேப்டன் வந்துட்டு ஒருத்தவன் இருக்கான். அவனோட பேர் வந்துட்டு ட்ரிக்கர். அவனை பார்த்து வந்துட்டு நெட்டுக்கு வந்துட்டு எந்த காயமும் வந்துட்டு படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்மி வந்துட்டு சொல்றான். அதுக்கு அந்த கேப்டன் வந்துட்டு நீங்க சொன்னபடியே வந்துட்டு சேரேன் மயிலாடு அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப ஜெய்மி வந்துட்டு இருந்தாலும் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு எந்த அடியும் வந்துட்டு பட வேணாம், ஆனா அவரோட வீரர்கள் வந்துட்டு யாரும் வந்துட்டு உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஜெய்மி வந்து சிரிச்சுட்டே வந்துட்டு சொல்றான். அப்ப நெட்டு வந்துட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கத்திட்டு வாள் எடுத்துட்டு வந்துட்டு வருவாரு. அப்ப ஜெய்மி வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். ஜோரி அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லானிஸ்டரோட வீரன் ஒருத்தன் வந்துட்டு வருவான். ஆனா ஜோரி வந்துட்டு அவனை வந்துட்டு கொன்றுவான். அப்ப ஜோரி எஸ்கேப் ஆகுறதுக்கு அங்க வழி இருந்திருக்கும். மத்த 2 ரெட்டோட வீரர்களே வந்துட்டு லானிஸ்டரோட ஆட்கள் வந்துட்டு கொன்றுவாங்க. ஆனா திரும்ப வந்துட்டு ஜோரியை சுத்தி வந்துட்டு வீரர்கள் வந்து சூழ்ந்துருவாங்க. அப்ப நெட்டு வந்துட்டு அங்க இருந்து கத்துவாரு, இங்க இருந்து போயிரு ஜோரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜோரியை காப்பாத்த வந்துட்டு அங்க இருந்து வந்துட்டு குதிரை எடுத்துட்டு வருவாரு. ஆனா வந்துட்டு அந்த குதிரை வந்துட்டு நெட்டை வந்துட்டு கீழே வந்து தள்ளி விட்டுரும். கீழே வந்துட்டு சகதியில வந்துட்டு விழுந்துருவாரு. விழுந்ததுல வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு காலில் வந்துட்டு அடிபட்டுரும். வழியில வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு நெட்டு வந்துட்டு கத்துவாரு. ஜோரியை சூழ்ந்த வீரர்கள் வந்துட்டு ஜோரியோட குதிரையோட காலை வந்துட்டு வெட்டிடுவாங்க. இதனால வந்துட்டு ஜோரி வந்துட்டு கீழே வந்துட்டு விழுந்துருவான். நெட்டு வந்துட்டு எந்திரிச்சு ஹெல்ப் பண்ண வந்துட்டு ட்ரை பண்ணுவாரு. இருந்தாலும் வந்துட்டு அவரால் முடியாது. அவரோட கால் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு வலிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நெட்டு வந்துட்டு மயக்கமும் வந்து போட்டு விழுந்துருவாரு. அந்த நடந்த சண்டையில வந்துட்டு லானிஸ்டரோட கேப்டனான ட்ரிக்கரை வந்துட்டு நெட்டு வந்துட்டு நெத்திலே வந்துட்டு குத்திடுவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கண்ணு முழிச்சு வந்து பார்க்கும்போது அவரை சுத்தி வந்துட்டு பிணங்கள் மட்டும்தான் வந்துட்டு கிடக்கும். அவர் கஷ்டப்பட்டு அந்த சகதியில இருந்து எந்திரிக்க வந்து ட்ரை பண்ணுவாரு. அதை வந்துட்டு அங்க இருக்க மக்கள் வந்துட்டு வேடிக்கை மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க. யாரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண வந்துட்டு முன் வரவே மாட்டாங்க. அப்பதான் வந்துட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு அங்க இருந்து ஆடி அசைஞ்சு சிட்டி வாட்ச வந்துட்டு கூட்டிட்டு வரான். அப்போ நெட்டு வந்துட்டு ஜோரியோட டெட் பாடியை பிடிச்சி வந்துட்டு கதறிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நெட்டு வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்திருப்பாரு. நடுவில் வந்துட்டு கண்ணு முழிச்சிருப்பாரு. கடைசியா வந்துட்டு கண்ணு முழிக்கும் போது வந்துட்டு அவர் வந்து சிவப்பு கோட்டையில வந்துட்டு இருப்பாரு. அந்த செவரெல்லாம் வந்து பார்க்கும்போது அவருக்கு வந்துட்டு அது வந்து ரத்தமா வந்துட்டு தெரியற மாதிரி இருக்கும். அவருக்கு வந்துட்டு கடைசியா வந்துட்டு என்ன ஞாபகம் இருந்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு மேஸ்டர் பைசில் வந்துட்டு பால் எடுத்துட்டு வந்துட்டு குடிங்க மயிலாடு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. உன்னோட வலி வந்துட்டு போயிடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட வந்துட்டு ஒயினை வந்துட்டு சூடு பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதுதான் வந்துட்டு நெட்டுக்கு வந்துட்டு கடைசியா வந்து ஞாபகம் இருக்கிறது. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த சாப்டர்ல வந்துட்டு புக்குக்கும் சீரியஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஜெய்மி வந்துட்டு பேசிட்டு வந்துட்டு கிளம்பிடுவான். சண்டையிலலாம் வந்து கலந்துருக்க மாட்டான். ஆனா வந்து சீரீஸ்ல வந்துட்டு சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு ஜோரியே வந்துட்டு அவன் தான் வந்து கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நெட்டை வந்துட்டு சீரீஸ்ல வந்துட்டு ஒரு லானிஸ்டர் வீரர் வந்துட்டு ஈட்டியால குத்துற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனா புக்ல வந்துட்டு குதிரையில இருந்து கீழே விழுந்தனாலதான் வந்துட்டு நெட்டுக்கு வந்துட்டு அடிபட்டிருக்கும். அவ்வளவுதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.